ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டே ஐடின் ஆஃப் டெய்லி கோடிங். இன்றைக்கி நம்ம சியில் சிம்பிளான ஒரு ஆடியோ பிளேயர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஒரு பீப் சவுண்ட் எப்படி சியில் வர வைக்கிறது அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு பொதுவாக சியை எடுத்துக்கிட்டோம்னா இதில் இன்பில்ட்டாக எந்த சவுண்டுக்கான சப்போர்ட்டும் இல்லை கிராஃபிக்ஸ்க்கான சப்போர்ட்டும் கிடையாது. இது அந்தந்த அண்டர்லைன் பிளாட்ஃபார்மை பொறுத்தது தான். அப்படி பார்க்கும்போது நம்ம இதுக்கு அந்த சவுண்டு இது பண்ணுறதுக்கு Windows.h யூஸ் பண்ணுவோம். இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு பீப் சவுண்ட் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா வெறும் பீப், அதுக்கப்புறமேட்டு ஃப்ரீக்வன்சி லைக் எந்த ஃப்ரீக்வன்சியில் அது இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு 700 அப்படிங்கிற பொதுவாக ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒரு செகண்டுக்கு எத்தனை அந்த பிச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிட்டுக்கு எத்தனை பிச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அது. இது வந்துட்டு அப்புறம் டியூரேஷன் வந்துட்டு மில்லி செகண்டில் அப்படின்னா ஒரு 1/2 செகண்ட்னா 500 இருக்கும், 1 செகண்ட்னா இப்படி இருக்கும் 1000 இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு இப்போ இதை நம்ம சிம்பிளாக ரன் பண்ணோன்னா நமக்கு அந்த சவுண்ட் வரும். பார்க்கலாம். பார்த்தீங்களா? இப்போ இதுதான் இந்த சவுண்டு வச்சு நம்ம இந்த ஃப்ரீக்வன்சியை ஆல்டர் பண்ணுறது மூலியமாக நம்மளால் இன்னும் கொஞ்சம் வேரியடான சவுண்ட்ஸையும் வர வைக்க முடியும். உதாரணத்துக்கு நம்மளால் சரிகமபா இதோட ஃப்ரீக்வன்சி என்னென்னா லைக் இதுதான் ஒரு சவுண்டோட நோட்டோட ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை வந்து ஒரு ப்ரீ ப்ராசஸர் டைரக்டராக வச்சுருக்கோம் சும்மா சிம்பிளாக ஒரு ஃபன்னுக்காக. அப்புறமேட்டு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ கேப் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நோட்டும் எவ்வளோ நேரம் வரணும் அப்படின்ட்டு. இப்போ பேசிக்காக நம்ம இந்த ஒரு ஃபங்க்ஷனை மறுபடியும் கால் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுதான் இப்போ பார்த்தோன்னா இதுதான். இப்போ வேறு இதில் பார்த்தா வேறு எதுவுமே இல்லை, இந்த சவுண்டு இருக்குது, அப்புறம் அது எவ்வளோ நேரம் கேப் இருக்கணும்னுட்டு, அப்புறம் ஒவ்வொரு சவுண்டு. ஓகே, சாரி காமாப்பா, ஓகேவா? இப்போது இதை வந்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் இந்த சவுண்டு சிம்பிளாக இதை வச்சு நம்ம கூட ஒரு நோட்ஸை மியூசிக்கை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி மட்டும் தெரிஞ்சால் போதும். இதை வச்சு நம்ம வேலிடாக என்ன வேணாலும் இல்லை க்ரியேட்டிவ் என்ன வேணால் பண்ணலாம். இப்போது அவ்வளோதான். இப்போது இது விட்டுடலாம். இப்போது ஒரு சிம்பிளான ஒரு வேவ் ஃபைலை எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு மியூசிக் பிளேயர் மாதிரி அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இதுக்கு வந்துட்டு நமக்கு இந்த system.h மல்டிமீடியா system.h அப்படிங்கிற இந்த ஹெடர் ஃபைல் தேவை. இதுதான் பேசிக்காக. இதுவும் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், ப்ளே சவுண்ட் அப்படிங்கிறது. இந்த ப்ளே சவுண்ட் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இது வந்துட்டு எதுவும் பண்ணாது, சிம்பிளாக இந்த மியூசிக்கை ப்ளே பண்ணும், அவ்வளோதான். இப்போ நம்ம மற்ற எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் எப்படி வேலை செய்யுது அப்படி இந்த ப்ளே சவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம அந்த ஸ்ட்ரிங் இந்த பாத்தை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கில் வச்சுக்கிட்டோம். அப்புறமேட்டு இந்த ப்ளே சவுண்ட் இது கூட வேண்டாம்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ளே சவுண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் இந்த பாத்தோட ஸ்ட்ரிங்கை போட்டுருவோம். ரிலேட்டிவ் பாத்தாக இருந்தாலும் சரி, அப்சல்யூட் பாத்தாக இருந்தாலும் சரி. இது வந்து ரிலேட்டிவ் பாத் இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஃபோல்டரில் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டு வேவ் ஃபார்மேட்டில் இருக்குது இந்த ஃபைலு. ஸோ அப்புறமேட்டு இந்த நல் அப்படிங்கிறது ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்னென்னா, எய்தர் இது வந்துட்டு ஒரு ஃபைல் நேமாக இருக்கலாம், நம்ம கொடுக்குற சவுண்டோட இன்புட்டு, இல்லைன்னா இது ஒரு இன்னொரு அப்ளிகேஷன்லேயே இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால் இது வந்துட்டு நம்ம ஒரு ஃபைல் நேமாக தான் கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த ஹேண்ட்லர் நமக்கு எதுவும் கொடுக்க தேவையில்ல. செகண்ட் வந்து இந்த ஹேண்ட்லருக்கானது இதுதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்ட்டு, என்ன மோட் அந்த மாதிரி. இதில் வந்துட்டு இந்த சவுண்ட் ஃபைல் நேம்னா நம்ம ஃபைல் நேம் கொடுக்குறோம். ஸோ அதனால் இதை கொடுத்துருக்கோம். அப்புறமேட்டு இது சிங்க்ரனஸாக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறோம். சிங்க்ரனஸாக ப்ளே பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சவுண்ட் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகணும், அந்த மாதிரி. அதுவே அசிங்க்ரனஸ் ஆனால் அந்த சவுண்ட் தனியாக இது ஆகலாம், அப்புறம் நம்ம அப்ளிகேஷன் தனியாக ரன் ஆகிட்டே இருக்கலாம், அதோட லாஜிக் அதுக்கு அடுத்து.
அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம இங்கே சிங்க்ரனஸ் அப்படின்னா இங்கே printf போட்டுட்டு ஹலோன்னு போட்டோம்னா இப்போ இந்த சவுண்ட் ப்ளே ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, இதுக்கு வந்துட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ப்ளே சவுண்டுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு இந்த லிங்கர் தேவை. வின் எம்எம் அப்படிங்கிற இந்த லைப்ரரி தேவை. ஸோ அதனால் இந்த இதை வந்துட்டு நம்ம இப்படி பண்ணி தான் கம்பைல் பண்ண முடியும். ஸோ ஜிசிசி இந்த கம்பைல் இந்த EXE இருக்குது. இது கூட இந்த ஒரு ஃப்ளாக் ஆட் பண்ணிவிட்டு இதை பண்ணால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். இந்த லிங்கருக்கு நம்ம இது கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ இப்படி கம்பைல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ப்ளே இப்போ வந்துட்டு ப்ளே ஆகுது. எவ்வளோ நேரம் பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு கண்ட்ரோல் C கொடுத்து இதை எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இது சிங்க்ரனஸாக ரன் ஆகுறதுனால இது முழுசாக ப்ளே ஆகி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால் இப்போது நான் இந்த 2 minutes 20 seconds ஆகிறதுக்குள்ளே இது பண்ணதுனால அந்த ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகலை இப்போதைக்கு. ஸோ பேசிக்காக இதுதான். இது வந்து சிங்க்ரனஸாக ஆப்ரேஷன் நடக்கணுங்கிறதுக்காக. இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் இந்த இதை எப்படி ஸ்டாப்பு ப்ளே எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட எய்ம் வந்துட்டு ஒரு இது க்ரியேட் பண்ணுறது தான், ஒரு மியூசிக் பிளேயர் க்ரியேட் பண்ணுறது தான். அப்படின்னா பேசிக்காக இதோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னு வச்சுக்கலாம்னா, மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது அந்த மியூசிக் வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும்னா நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியணும், மறுபடியும் ப்ளே பண்ண முடியும்னா ப்ளே பண்ண முடியணும். அதுதான் இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா இந்த கமெண்ட்டை எடுத்து விட்டுலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம ஒரு வைல் லூப் நடக்கிறோம். அப்புறமேட்டு லைக் இந்த இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். என்னென்னா எஸ்னா ஸ்டார்ட்னு அர்த்தம், ஸ்டார்ட் ஆர் ரீஸ்டார்ட்னு அர்த்தம், அதுவே எக்ஸ்னா ஸ்டாப்னு அர்த்தம், கியூனா குவிட்டுன்னு அர்த்தம். இதுதான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இதில் ஃபார் எக்ஸாம்பிள் எதர் ஸ்கேன்எஃப்ஓ இல்லை கெட்சிஹெச்ஓ எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் இது வந்துட்டு ஒரு இதுதான் என்னதுன்னா ஒரு பிளாக்கிங் ரெக்வஸ்ட் தான். அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த இந்த கெட்சிஹெச் ஒரு வெறுமனே போட்டோம்னா இது வந்துட்டு ஒரு இன்புட் கேரக்டருக்காக வெயிட் பண்ணும். அப்புறம் அது கீழே இருக்கிறதெல்லாம் கீழே இருக்க லாஜிக்லாம் ரன் ஆகாது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கேபி ஹிட், அதாவது கீபோர்ட் ஹிட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுன்னா ஒன்லி வென் நம்ம ஏதாச்சும் ஒரு கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப மட்டும்தான் இது வந்துட்டு ட்ரூ ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்ளிகேஷன் இல்லை மியூசிக்கே அது பிளே ஆகிட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ஏதாச்சும் ஒரு கீ ஹிட் பண்ணுறோம், அப்போ மட்டும்தான் இது வந்துட்டு ட்ரூ ஆகும். மற்ற நேரத்தில் இது ஃபால்ஸ் ஆகும். ஸோ மற்ற நேரத்தில் இது ரன் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நமக்கு அசிங்க்ரனஸாக ஏதாச்சும் இன்புட் வாங்குறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த கீபோர்டு ஹிட் நடந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அப்போ வந்துட்டு என்ன கேரக்டர் இருக்கோ அதை அந்த கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்குகிறோம். ஓகேவா? இப்போ வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து இதில் அந்த கேரக்டர் வந்து கேபிட்டல் ஒரு ஸ்மாலஸ்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு மியூசிக் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக முதல்ல மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு இதுதான் நமக்கு தேவையே, மெயின் ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ இதுதான் இதில் வந்துட்டு நமக்கு இப்போது முதல்ல பார்த்த மாதிரி சிங்க்ரனஸாக ரன் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு அடுத்ததுக்கு எதுவும் ரன் ஆகாது, அடுத்த லாஜிக் எதுவும் ரன் ஆகாது, அந்த மாதிரி நடக்கும். அதுவே அசிங்க்ரனஸாக நம்ம இன்புட்டு கொடுத்தோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு இது வந்துட்டு அடுத்த இருக்க லாஜிக் ரன் ஆகும். இந்த மியூசிக் தனியாக ப்ளே ஆகிட்டு இருக்கும், அது கீழே இருக்க லாஜிக் ரன் ஆகும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ இந்த மியூசிக் பார்த்து அதே மாதிரி இது வந்துட்டு எந்த ஹேண்ட்லர் உள்ள அதனால அதுக்கப்புறம் இந்த ஃபைல் நேமு அப்புறமேட்டு இது அசிங்க்ரனஸாக ரன் ஆகணும் அப்படின்னா இது வந்து ஸ்டார்ட் ஆகிடும், மியூசிக் பிளேயர் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது இது வந்துட்டு இது எதுக்குன்னா நம்ம ஒரு ரீஸ்டார்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் ஏதாச்சும் ஒரு பிளேயர் இருக்குது, ஒரு 10 seconds பிளேயர் இருக்குது, மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு முன்னாடி ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த
நல் அதாவது இந்த மியூசிக் பாத்தும் இதுவும் நல்லுன்னு குடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த ஃபிளாக்ஸும் வந்துட்டு 0ன்னு குடுத்துரும். ஸோ இதுதான். ஸோ இது ஆரம்பத்தில ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கா ரீஸ்டார்ட் ஃபங்ஷனாலிட்டிக்காக இந்த இத வந்துட்டு ரீசெட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் பேசிக்கா இந்த மியூசிக் ஸ்டார்ட் பண்ற லாஜிக்கு. ஒருவேளை இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இது வந்துட்டு 1 ரிட்டர்ன் பண்ணும். அப்படின்னா அப்பன்னா மியூசிக் ப்ளே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த முன்னாடி சிங்க்ரனஸ்க்கும் அசிங்க்ரனஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த சிங்க்ரனஸ் நடந்ததுக்கப்புறம் அது கீழ இருக்கிறது வந்துட்டு, அது முடிஞ்சா தான் ரன் ஆகும். இப்ப அசிங்க்ரனஸ்னா இது என்ன ப்ளே ஆயிட்டுருக்கும்போதே இது வந்துட்டு இந்த ப்ளே ஆகுது அப்படின்னு வந்துரும். இல்லன்னா ஒருவேளை அது ப்ளே ஆக முடியலன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ளே இது வரும். ஒருவேளை இது எக்ஸ்னா நம்ம என்ன சொன்னோம்? ஸ்டாப்ன்னு சொன்னோம். ஸோ ஸ்டாப்புங்கிறப்போ அது வந்துட்டு மியூசிக் ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னா நம்ம வந்துட்டு அதே மாதிரி முன்னாடி எப்படி ரீஸ்டார்ட்டுக்கு வச்சோமோ, அதே மாதிரி இந்த மியூசிக்க ஸ்டாப் பண்றதுக்கு அதே இதுதான் பண்றோம். ஸோ நல் நல் பாத்தும் நல், இதுவும் நல், அப்புறமேட்டு ஃபிளாக் 0. இத பண்ணும்போது மியூசிக் ஸ்டாப் ஆயிடும். அதே குயிட் அப்படின்னு குடுக்கும்போது குயிட் குடுக்கும்போது என்ன நடக்கும்? மியூசிக் ப்ளே ஆயிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால மியூசிக்க ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமே நம்ம அப்ளிகேஷன் குயிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூப்லேருந்து பிரேக் பண்றோம். அவ்வளோதான். இதில குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இதில வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டோ இல்ல பேக்வேர்டோ வந்துட்டு இந்த ப்ளே சவுண்ட் அப்படிங்கிற இது வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் நம்ம இப்ப இத மட்டுத்தோட நிறுத்திக்கிறோம். அதாவது ஸ்டாப் பண்றோம். ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் எஸ் அமுத்துனா ரீஸ்டார்ட் அமுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். அதுக்கப்புறம் கியூ அமுத்துனா குயிட் ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ இப்போ பேசிக்கா நம்ம மறுபடியும் இத கம்பைல் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இன்புட் கேட்குது. இப்போ அது லூப் நடந்துகிட்டே இருக்கு. இப்போதைக்கு நடந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்துட்டு என்ன ஸ்டார்ட் குடுக்குறோம். கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ் இப்போ ஸ்டாப் பண்ணலாம். மியூசிக் ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்மால் எஸ் கேபிட்டல் எஸ் குடுக்குறோம். ஸ்டாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் குவிட் குடுக்கலாம். இப்போ அப்ளிகேஷன் குவிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இது வந்துட்டு அசிங்க்ரனஸ்ங்கிறது அதுக்கு அடுத்தது இதாச்சு. மியூசிக்கும் ப்ளே ஆயிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம சிம்பிளான ஒரு மியூசிக் பிளேயரை இந்த ப்ளே சவுண்ட் மூலியமா இது பண்ணலாம். இல்ல வேவ் ஃபார்மேட் மட்டும்தான் இந்த ப்ளே சவுண்டுங்கிறத சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் வேவ் ஃபார்மேட்டுங்கிறது தான் இது டைரக்ட்டா எந்த கம்ப்ரஷனும் இல்லாம டைரக்ட்டா அந்த மியூசிக் வந்துட்டு ப்ளே பண்ணும். மத்த MP3க்கெல்லாம் என்கோடிங் அண்ட் டிகோடிங் தேவை. பிகாஸ் அது கம்ப்ரஷன்லாம் இருக்கிறதுனால. ஸோ அது வேணா இன்னொரு நாள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.